ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சர்ப்ரைஸ் பை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வித்யுலேகா CWCயில் பண்ணது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பாலில் 1 கப் மைதா ஆட் பண்ணலாம். அது கூட சுகர் ஆட் பண்ணலாம். அடுத்து சால்ட் ஆட் பண்ணலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப தான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து க்ரம்பிள்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாஃப்ட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரூம் டெம்பரேச்சர். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி டோ மாதிரி வரவாதீங்க, குக்கி டோ மாதிரி வரவங்க. இதை இப்போ நம்ம 2 பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சிடலாம். ஸோ இது கூட நம்ம சவ் அப்புறம் பம்கின் இது ரெண்டுத்தையுமே வந்து சாப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது பண்ணி எடுத்துடலாம், ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது கூட சுகரும் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஏலக்காய் அப்புறம் பட்டையோட பவுடர் ஆட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இது கூட கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து இதை நம்ம வந்து அந்த 2ஆக பிரித்து ஒன்றை வந்து நம்ம விரித்து இந்த மாதிரி பண்ணிடலாம். அதை ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுதான் அது புஃப்னு வராது. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம 2ஆவது ஒரு பார்ட்டிஷன் வச்சதை நம்ம வந்து மேலே வச்சிடலாம். இது ஒரு இன்டூ மாதிரி போட்டுக்கோங்க, ஸோ தட் அது வந்து புஃப்னு வராது. ஸோ இதை வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணி அதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி மேலே கொஞ்சம் விரிச்சு விட்டுட்டிங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ ஃப்ளவர், ரோஸ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே நான் ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக பண்ணியிருக்கேன், அழகாக இருக்கும். ஸோ அப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து பிளேட் பண்ணி ரெஸ்ட் எடுத்து விட்டுடலாம். அது ரெஸ்ட் ஆகட்டும், அப்போ கூல் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நம்ம வித்யுலேகா CWCயில் செஞ்சது, சூப்பராக இருந்து. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.